ஒருவேளை கேட்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும், கடினமா தான் இருக்கு, கேளுங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மருந்து கசப்பா இருக்கும், ஆனா அது உடம்புக்கு நல்லது. சிலது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு கெடுதியா இருக்கும். இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த கொரோனாவை விட மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போகிறது. பூமி முழுக்க, இதையும் நான் சொல்லல, இப்போ அது அந்த ப்ரூஃபையும் நீங்க பாப்பீங்க. மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போதுனா 2018 சொன்ன கொரோனா 2020 லாக்டவுன் ஆச்சு. இப்ப 2023 ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. கொரோனா 2023 தான் எமர்ஜென்சின்ற காலத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு. அதே வருஷம் ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. அந்த யுத்தம் வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால யுத்தம். வாசிங்க எசேக்கியேல் 38:8 வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி தப்ப ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, அதே 38:16 வாசிங்க. 16 நீ தேசத்தை கார் மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். வசனம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு, கடைசி வருஷம், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். சரி, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். அதுவும் இஸ்ரவேலுக்கு விரோதமா எந்த இடத்துல வரும்? அதே 38:8 வாசிங்கல்ல, கடைசி நாட்களிலே வருவாய். அதுக்கப்புறம் வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாருமே சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த யுத்தம் கடைசி வருஷங்கள்ல வரும், கடைசி நாட்கள்ல வரும், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாய் வரும். இது ஆண்டவர் எழுதி வச்சது. இன்னொரு வருஷம் அதுல இருக்கு, வாசிங்க 39 எசேக்கியேல் அடுத்த அதிகாரம் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளிலே வரவும் பண்ணி. மீண்டும் ஆண்டவர் சொல்றார், 2வது முறை சொல்றாரு, இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி அப்படின்னு. அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும், கடைசி நாட்களிலே சம்பவிக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, யுத்தம் வரும், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ எந்த யுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான யுத்தம். இந்த யுத்தம் கடைசி நாட்களில் சம்பவிக்கணும்னா அதுக்கு இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இஸ்ரவேலின் ஒரு தேசம் இல்லாவிட்டால் இந்த யுத்தம் வரவே வராது, இந்த தீர்க்கதரிசனம் நடக்காது. இப்போ உங்களுக்கு இது சாதாரணம், இஸ்ரவேல் தேசம் இருக்குது. ஆனால் இதே வசனத்தை 80 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இல்லை. இதே வசனத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இல்லை. அப்ப இந்த தீர்க்கதரிசனம் நடக்காதுன்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஒரு தேசமே இல்லையா, அப்புறம் எப்படி யுத்தம் அவங்களுக்கு விரோதமா வருவேன்னு சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாக்கி விட்டது. அவங்களுடைய கடைசி வருஷங்களுக்குள்ளே நாம் வந்து விட்டோம். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா இந்த யுத்தம் வரும்னா இப்ப இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் இருக்கு, அதனால கண்டிப்பாக வரும். 2வது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரும். இந்த மலைகளுக்கு விரோதமாய் எழும்போம் அப்படின்னு சொல்ற இந்த யுத்தம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி. 2023 மே மாசம் கொரோனா முடிவுக்கு வந்து பேண்டமிக் ஓவர், அந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வந்துச்சு. அதே வருஷம் அக்டோபர் மாசம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இது எதற்காக ஆரம்பிச்சதுன்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்காக ஆரம்பிச்சிச்சு. The Dome of Rock அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு விரோதமாய் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக தான் ஆரம்பிச்சது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 2 வருஷம், இந்த அக்டோபர் வந்தா 3வது வருஷம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது. இந்த யுத்தம் தான் அப்படியே பெருசாச்சு. அப்படியே இஸ்ரவேல்ல இருந்து அடுத்தபடியாக அது அப்படியே லெபனானுக்கு போச்சு. லெபனான்ல இருந்து ஏமன் ஹவுதி பகுதிக்கு போச்சு. அங்க இருந்து ஈரானுக்கு போச்சு. இந்த ஈரானை பத்தி எசேக்கியேல் 38:5 நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஈரான் அதோடு கூட இருக்கு, யுத்தத்துல இருக்கு. இந்த யுத்தத்துல
ஆண்டவர் சொன்ன கடைசி மிக முக்கியமான ஒரு ஆள் வந்து சேரணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஆள் வந்துடுச்சு. இப்ப இந்த வாரத்துல அந்த ஆள் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. எசேக்கியேல் 38:2 வாசிங்க பாப்போம். எசேக்கியேல் 38:2. மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்துல இருந்து எழும்பி வரக்கூடிய மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோ. இது யாரை பத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பக்கத்துல இருந்து இஸ்ரேல் சைட்ல வச்சு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா ரஷ்யாவில் போய் நிற்கும். மலையாள பைபிள் மலையாள பைபிள் எழுதுவோம் இல்ல, அந்த தமிழ்ல இல்லாத ஒரு வார்த்தை மலையாள பைபிள் இருக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். எசேக்கியேல் 38:2 ரோஷே அப்படிங்கறதான ஒரு வார்த்தை இருக்கும். வடக்கு பக்கத்துல இருந்து இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ரோஷன் இருக்கும், மலையாளத்துல ரோஷியன் இருக்கும். இந்த ரோஷ் எழும்பி வரணும் வடக்கு பக்கத்துல இருந்து இருக்கு. இப்போ இந்த யுத்தத்துல ரஷ்யா வந்து தலைமை ஏற்று நடத்தணும். இதுதான் கடைசி. ரஷ்யா தலைமை ஏற்று இந்த யுத்தத்தை நடத்துச்சுன்னா யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இது வேதத்துல சொல்லப்பட்ட 2500 வருஷத்துக்கு முன்பாக உள்ளது. ஈரான், ரஷ்யா எல்லாம் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நடக்கிறதுனால இவங்க சொல்றாங்கன்ட்டு. இந்த காரியம், இந்த யுத்தத்தை குறித்து வலைத்தளத்துல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, வலைவலியில் இருக்கு, நீங்க போய் பாருங்க. 2008 இந்த யுத்தத்தை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். 2008 ஒரு வீடியோ 3ஆம் உலக யுத்தம்னு போட்டுட்டோம். அதுல ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாய் வர வேண்டும் அப்படின்னு அதுல இருக்கு. இந்த எசேக்கியேல் உள்ளதை எடுத்து சொல்லியிருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் இப்போ ஈரான் போய் ரஷ்யா அதிபரை பார்த்திருக்கு. நடுவுல பாகிஸ்தான்ல போய் சமாதானம் வந்துரும், எல்லாம் நடந்துரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பாகிஸ்தான்ல இருந்து நேரா இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் நேரா போய் ரஷ்யாவுக்கு தான் போனார். புதின் கிட்ட போய் பேசினாரு. நேற்றும் இன்னைக்கும் பேசியிருக்கிறார். பேசி ரஷ்யா தான் இதை முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. தலைமை ஏற்று இந்த பீஸ் டாக்க நீங்க தலைமையேற்று நடத்துங்கன்னு. ஆனா ரஷ்யா அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்கு கவனிங்க. ஏதோ உங்களுக்கு சரித்திர கதை சொல்ற நினைச்சுக்காதீங்க. உங்க தலைமையில வரப்போற யுத்தத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறோம். ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானுக்கு எதிரி ரஷ்யாவுக்கு எதிரி, அவ்வளவுதான். இஸ்ரேலுடைய மக்கள் 40 பேர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. 40 பேரையும் 5 மணி நேரம் விசாரிச்சு திருப்பி பிளைட் ஏறி எங்க நாட்டை விட்டு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அந்த 5 மணி நேரமும் அவங்க ரொம்ப கௌரவ குறைச்சலா நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்கள் ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றது, இன்னைக்கு ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று, மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான போர்க்கப்பல், இன்னைக்கு ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு வந்திருக்கு. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்ப ரஷ்யா தலைமை ஏற்று நடத்த போது. ஈரான் கூட சைனாவும் வந்திருக்கு. மாக்கோகியானா மங்கோலிய இனம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறார்கள். நாம் எசேக்கியேல் 38-39 யுத்தத்தின் காலத்தில் இருக்கிறோம். இதே மாதிரிதான் 2018 ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த WHO ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கொள்ளை நோய் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு. அன்னைக்கும் சபை அசட்டையா எடுத்துக்கொண்டது. உலகத்தை பத்தி கவலையில விட்டுருங்க, சபை அசட்டையா எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் வராது, நடக்காது, இவர் சும்மா பயமுறுத்துறாரு அப்படின்னாங்க. உலகமே சம்பிக்கிற மிகப்பெரிய லாக்டவுன் வந்தது கொள்ளை நோயில. இப்பவும் சொல்றோம், மிகப்பெரிய யுத்தம் இது. ஏதோ இப்பவே அதோடைய தாக்கம் பெருசா இருக்கு. விலைவாசி எல்லாம் பல நாடுகள்ல ஏறிடுச்சு. 7-8 நாடுகள்ல பார்ட் டைம் லாக்டவுன் போட்டாங்க. ஒரு சில நாட்டுல எல்லாம் 4 நாள் தான் வெளியே வரணும், 3 நாள் வெளியே வரக்கூடாதுன்ட்டா. சில நாடுகள்ல வந்து சில பார்ட் டைம் லாக்டவுன் போட்டா. விலைவாசி அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இந்தியால சொல்லியிருக்கிறாங்க, ஆயில் ப்ரொடியூசர்ஸ், அதாவது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணி விநியோகம் பண்றவங்க சொல்றாங்க, நாங்கள் கடந்த சில மாதங்களாக இதை ஆரம்பிச்சதுல இருந்து நஷ்டத்துல நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் ஏத்தனா மட்டும்தான் எங்களால சமாளிக்க முடியும்னு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை ஏறினாலும் ஏறலாம், தெரியாது என்ன அளவுக்கு போகுதுன்னு. அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். உலகம் முழுக்க ஒரே நாள் ராத்திரியில
ஸ்ரீலங்கால 85 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் ஏறுச்சு. 85 ரூபாய் ஏறுச்சு. 315 ரூபாயில இருந்து 400 ரூபாய் ஆச்சு. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு உலகம் முழுக்க போகுது. வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, எண்ணெய், கேஸ், உரம் எல்லா விலையும் ஏறுது. மிகப்பெரியதான பஞ்சம் அப்ரோச் ஆகுது. ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறார், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். அதுக்கு கீழே ஆண்டவர் சொன்னது பஞ்சங்கள். இப்பவே சூடான்ல 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா, மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னும் இதோட நிலைமை உச்சமாகும். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றார் ஐரோப்பாவை பார்த்து, நேத்து நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள், இன்னும் சில வாரங்களே நீங்கள் எங்ககிட்ட வந்து ஆயுளுக்கு கையேந்துவீங்க, அந்த நிலைமை உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். உலகளாவிய மிகப்பெரிய யுத்தம் அப்ரோச் ஆகுது. விசுவாசிகள் கவனியுங்கள், இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் நிறைவேறுகிறது.